நேத்து நம்ம இந்தியா நிச்சயமா இங்கிலாந்து அணிக்கு எதிராக நம்ம சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல இரண்டாவது T20 ஆட்டத்துல தோத்து தான் போயிருக்க வேண்டியது. ஆனா திலக் வர்மா ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு பேட்ஸ்மேன் கூடயும் பார்ட்னர்ஷிப் போட்டு போட்டு படிப்படியா நம்ம இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போய் கடைசி ஓவர்ல கூட விட்டு கொடுக்காம ஒரு த்ரில்லரான திக் வெற்றியை நம்ம இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்திருந்தாரு. இப்படி இருக்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிச்சயமா ஆட்ட நாயகன் விருது திலக் வர்மா அவருக்கு தான் கிடைச்சிருந்தது. ஆனா அந்த ஆட்ட நாயகன் விருதை வாங்கியிருந்தப்ப திலக் வர்மா முக்கியமான ஒரு இடத்துல நம்ம தமிழக பிளேயரான வாஷிங்டன் சுந்தர் அவருடைய பெயரை குறிப்பிட்டு, நான் இந்த அளவுக்கு அடுத்தடுத்துன்னு மற்ற பேட்ஸ்மேன்கள் மாதிரி அவுட் ஆகாம தொடர்ந்து ஸ்கோர் பண்றதுக்கு ஒரு வகையில எனக்கு வாஷிங்டன் சுந்தர் அவர் முக்கியமான காரணமாக இருந்தாரு அப்படின்னு நம்ம தமிழக பிளேயருடைய பெயரை அந்த இடத்துல குறிப்பிட்டு, அது மட்டும் இல்லாம விருது வாங்கிட்டு அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர் அவர் கூட சேர்ந்து திலக் வர்மா நேத்து அந்த ட்ரோஃபியை அவர் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் திலக் வர்மா ரன் சேசிங்ல இருக்கிறப்ப கூடமாட ஒத்தாசியா ஒரு 26 ரன் நம்ம இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்தாரு. மிக முக்கியமான ரன்கள் தான் அது. ஆனா அதுக்கும் திலக் வர்மா அபாரமான பேட்டிங்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தான் திலக் வர்மா அவர் கொடுத்த அந்த பேட்டியிலேருந்து நமக்கு யோசிக்க தோணுது. ஆனா திலக் வர்மா வாஷிங்டன் சுந்தர் இந்த மைதானத்துக்கு வந்த உடனே எனக்கு இந்த மைதானத்தில் எப்படி பேட்டிங் பண்ணணும், எந்தெந்த மாதிரியான பால் வரும், எங்க பிச்சானா எந்த மாதிரியெல்லாம் அந்த பாலை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அக்கு வேறு ஆணி வேறாக எனக்கு கடந்த 2 நாட்களா இங்க எப்படியெல்லாம் பேட்டிங் பண்ணலாம், எந்த மாதிரியா பந்துக்கு எந்த மாதிரியான சேஃபான ஷாட்டை அடிக்கலாம் அப்படின்னு வாஷிங்டன் சுந்தர் அவர் தான் எனக்கு அக்கு வேறு ஆணி வேறாக கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு திலக் வர்மா சொல்லியிருந்தாரு. ஸோ வாஷிங்டன் சுந்தர் அவர் லோக்கல் பாய், அவர் இந்த மைதானத்தை பற்றி சொல்லி கொடுத்த பல விஷயங்கள் நான் நேற்று நின்று நிதானமாக இந்திய அணியை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப உதவியாகவும் முக்கியமான காரணமாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்காக கண்டிப்பாக வாஷிங்டன் சுந்தர் அவருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும் அப்படின்னு போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் சூரியகுமாரையும் புகழ்ந்தார், அதே போல் கௌதம் கம்பீரையும் புகழ்ந்துட்டு அதுக்கப்புறமா வாஷிங்டன் சுந்தர் அவருடைய உதவிக்கும் அவரையும் புகழ்ந்து பேசிட்டு கடைசியாக அந்த ட்ரோஃபியை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் அவரையும் கூப்பிட்டு அவர் கூட அந்த ட்ரோஃபியை ஷேர் பண்ணிக்கிட்டாரு திலக் வர்மா. ஸோ அந்த வகையில் ஒரு 22 வயதான திலக் வர்மா தனி ஒரு மனிதனா மூன்றாவதா இறங்கி கடைசி வரைக்கும் நம்ம இந்தியாவை வெற்றியின் பாதைக்கு கொண்டு போயிருக்கிறது நிச்சயமா இது ஒரு சாதாரண விஷயம் நிச்சயமாக கிடையாது. அந்த வகையில் நம்ம இந்திய கிரிக்கெட் அணியின் எதிர்காலம் திலக் வர்மா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கள்.